வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் ஒரு நியூமரிக்கல் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூமரிக்கல். என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் என்னென்னா, ஏ monkey of mass 40 kg climbs on a rope which can stand a maximum tension of 600 Newton. In which of the following cases will the rope break? The monkey, first case, climbs up with the acceleration of 6 meter per second squared. Case B, down with the climbs down with the acceleration 4 meter per second squared. Third case, climbs up with uniform speed of 5 meter per second. Option D, falls down the near free under gravity, ignore the mass rope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, 40 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு குரங்கானது 600 நியூட்டன் இழுவிசையை தாங்கக்கூடிய கயிற்றில் விழுகிறது. கீழ்கண்ட எந்த நேர்வுக்கு கயிறு அருந்து விழும்? அதான். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. 4 எந்த கேஸில் அருந்து விழும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மேல் நோக்கிய முடுக்கம், அதாவது குரங்கு வந்து மேல் நோக்கி ஏறும்பொழுது முடுக்கம் 6 per second ஸ்கொயர். அடுத்து கீழ்நோக்கிய முடுக்கம், கீழ்நோக்கி இறங்கும் பொழுது அதனுடைய முடுக்கம் வந்து 4 மீட்டர் per second ஸ்கொயர். அடுத்து மேல் நோக்கிய மாறா வேகம் 5 மீட்டர் per second. அடுத்து ஈர்ப்பு விசையில் தடையின்றி கீழே விழுதல், அந்த இதில் சறுக்கிக்கிட்டே வருது. இந்த 4 கேஸில் எப்போ வந்து கயிறு அருந்து விழும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். அதில் கொஸ்டின் நோட் பண்ணிக்க, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கயிறு அதனுடைய மேல் முனை வந்து ரிஜிட்லி ஃபிக்ஸட், அதை வந்து உறுதியாக பிணைக்கப்பட்டுள்ளது. கீழ்முனை வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதில் ஒரு குரங்கு வந்து ஏறுது. குரங்கு வந்து அந்த கயிற்றுல ஏறுது. இப்போது அந்த கயிற்றுல ஏறுறப்ப எந்த கேஸில் இந்த கயிறு அருந்து விழும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதில் 4 விதமான கேஸ் இருக்குது. இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குரங்கோட நிறை கொடுத்துருக்காங்க. இந்த குரங்கோட நிறை எவ்வளோ அப்படின்னா 40 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குரங்கோட நிறை 40 கிலோகிராம். ரைட். நிறை வந்து 40 kg. மாஸ் ஆஃப் த மங்கி இஸ் 40 kg. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கயிறு எவ்வளவு இழு விசையை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மேக்ஸிமம் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஓகே கேன் பி அப்ளைட் டு த ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 600 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. 600 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கேஸில் அந்த கயிறு அருந்து விழும் அப்படின்னா, அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அது வந்து என்னது, இந்த மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, டென்ஷனல் ஃபோர்ஸ், அதை விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த வேல்யூவோட அதிகமாகிடுச்சுன்னா அருந்து விழுந்துடும். அப்போ அந்த 4 கேஸில் எந்த கேஸில் அதிகமாக இருக்கோ அந்த கேஸில் அருந்து விழும். அதான் ஆன்சராக இருக்க முடியும். இப்போ ஒவ்வொரு கேஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸு மேல் நோக்கிய முடுக்கம் 6 மீட்டர் per second ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த குரங்கோட இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வரையும். இப்போ இது வந்து இதுதான் குரங்குன்னு வச்சுக்குவோம். சரி, இப்போது இதனுடைய எடை அது வந்து நம்மளுக்கு தெரியும், கீழ்நோக்கி செயல்படும். எம்ஜிங்கிறது அதனுடைய எடை, கீழ்நோக்கி செயல்படும். அடுத்து அந்த இழுவிசை அப்படிங்கிறது, அந்த இழுவிசைங்கிறது என்னது? இது கீழே பிடிச்சி இழுதுன்னா இழுவிசைங்கிறது மேல் நோக்கி இருக்கும். இந்த இழுவிசை மேல் நோக்கி இருக்கும், டி அப்படிங்கிறது. இப்போ குரங்கு வந்து மேல் நோக்கி ஏறுறப்போ முடுக்கம் அடையுது அப்படின்னா, அந்த முடுக்கம் வந்து மேல் நோக்கி அப்படின்னா அந்த முடுக்கம் வந்து மேல் நோக்கி இருக்கும். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 மீட்டர் per second ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணோம். நியூட்டனுடைய 2ஆம் விதியை அப்ளை பண்ணோம். நியூட்டனுடைய 2ஆம் விதி என்ன நம்மளுக்கு தெரியும்? எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இதுதான் நியூட்டனுடைய 2ஆம் விதி. இப்போ எஃப் நெட் அப்படின்னா தொகுபையின் விசை, இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இழுவிசை டி, அது அப்போர்டாக இருக்குது. இன்னொன்று வந்து வெயிட் ஆஃப் த மங்கி, குரங்கனுடைய எடை டவுன்வர்டாக இருக்குது. அப்போர்டு பாசிட்டிவாக எடுத்துக்கும், டவுன்வர்ட் நெகட்டிவாக எடுத்துக்கும். அப்போ டி மைனஸ் எம்ஜி இதான் வந்து எஃப் நெட், 2 ஃபோர்ஸினுடைய தொகுபைன் ஈக்குவல் டு எம். எம்னா அங்கே மாஸ் ஆஃப் மங்கி, எம் இன்ட்டு ஏ வந்து அப்போர்டாக இருக்குது, அது பாசிட்டிவ். ஓகே, இப்போ இதில் இருந்து டி தான் நமக்கு வேணும். இந்த கேஸில் இழுவிசை எவ்வளோ அப்படிங்கிறது தான்.
அப்போ டி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எம்ஏ ப்ளஸ் எம்ஜி அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த 4 கேஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது டி ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமே, டி ஈக்குவல் டு எம் மாஸ் ஆஃப் மங்கி எவ்வளோ கொடுத்தாங்க, 40 kgன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 40 இன்ட்டு ஏ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6 m/s². அப்போ 6 ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி, எம் வந்து எவ்வளவு, அதே 40 kg இன்ட்டு ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் நம்ம 9.8 m/s². அதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ 10 இப்போ எவ்வளோ வரும், 6 நாங்க 24, 240 ப்ளஸ் 4 இன்ட்டு 40 இன்ட்டு 10 400. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், டி வந்து 640 நியூட்டன் வருது. மேக்ஸிமம் எவ்வளோ தாங்குன்னு சொல்லியிருக்காங்க, 600 நியூட்டன் தான் தாங்கும் இல்லையா. அப்போ இது வந்து 640. அப்போ கண்டிப்பாக வந்து என்னது, ரோப் வில் பிரேக், இல்லை கயிறு வந்து அருந்து விழும். இங்கே வந்து ரோப் பிரேக் ஆகும் அப்படின்னு தெரியும். அடுத்த கேஸ் பார்ப்போம். ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குலாம் சொல்ல முடியாது, 2 ஆப்ஷன் கூட கரெக்டாக இருக்கலாம். இப்படி கொஸ்டினை கொடுத்துட்டு கீழே வந்து ஆன்சர் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏ ஒன்லி, ஆப்ஷன் பி வந்து ஏ அண்ட் பி, ஆப்ஷன் சி வந்து சி ஒன்லி, ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபவ், அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம 4 கேஸுக்குமே கண்டுபிடிச்சா தான் அதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 கேஸுமே பார்த்துருவோம். செகண்ட் கேஸ் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்நோக்கிய முடுக்கம் 4 m/s². அப்போது செகண்ட் கேஸில் இப்படி வரைவோம், வெயிட் வந்து எம்ஜி டவுன்வேர்ட், டென்ஷனல் ஃபோர்ஸ் டி அப்வேர்ட், இங்கே ஆக்சலரேஷன் வந்து டவுன்வேர்ட் எவ்வளவு, 4 m/s², 4 m/s². இப்போ இதே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ, டி வந்து அப்வேர்ட், டி வந்து இங்கே எழுதுறேன், டி வந்து அப்வேர்ட் மைனஸ் எம்ஜி டவுன்வேர்ட் ஈக்குவல் டு ஏ பாருங்கள் டவுன்வேர்டாக இருக்குது முடுக்கம். அப்போ வந்து என்னாகும், நெகட்டிவ். அப்போது மைனஸ் எம்ஏ வந்து மைனஸ் எம்ஏ, டி தான் நமக்கு வேணும். அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் கொண்டு போகிறோம், ப்ளஸ் எம்ஜி ஆகும், ப்ளஸ் எம்ஜி மைனஸ் எம்ஏ. அப்போ டி ஈக்குவல் டு இங்கே வேல்யூ அப்படி எம்ஜி என்னன்னு பார்த்தோம் 400 இல்லையா, ஏற்கனவே பார்த்துருக்கோம். 40 இன்ட்டு 10 வந்து 400 மைனஸ் 40 இன்ட்டு எவ்வளோ இருக்குது, ஏ வந்து 4, அப்போ 4. அப்போ எவ்வளோ வரும், 400 மைனஸ் நாங்கன்னா 16, 160 நியூட்டன். 400ல் 160 போச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும், 240 வரும் இல்லையா. 240 நியூட்டன் தான் டி, 240 நியூட்டன் தான் கீழ் நோக்கி இறங்குது. இந்த முடுக்கத்தோட இறங்குறப்ப அதனுடைய கயிற்றில் எவ்வளோ இழுவிசை இருக்குன்னா 240 நியூட்டன் தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ தாங்கும், 600 நியூட்டன். அப்போ இதில் பிரேக் ஆகாது, அப்போ நாட் பிரேக் இல்லையா, பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து 3வது கேஸ் பார்ப்போம். 3வது கேஸ் என்ன அப்படின்னா, தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல் நோக்கிய மாறா வேகம்னு சொல்லியிருக்காங்க. மேல் நோக்கிய மாறா வேகம். அப்போது இங்கே டவுன்வேர்டு வெயிட் வந்து எம்ஜி, அப்போர்ட் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டி, ஓகே. மாறா வேகம்னு சொல்லியிருக்காங்க. மாறா வேகம் v ஈக்குவல் டு 5 m/s. மாறா வேகம்னு சொல்லியாச்சு. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா மேல் நோக்கி தான் போகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லியாச்சு. அப்போ திசைவேகம் மாறிலி அப்படின்னா முடுக்கம் 0. இஃப் த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் தென் ஆக்சலரேஷன் இஸ் 0. அப்போ முடுக்கமே கிடையாது, அப்போ முடுக்கம் 0. இப்போ என்ன ஆகும் இந்த கேஸ்க்கு, நமக்கு இந்த கேஸ் முடிஞ்சுது. இதோட டி ஈக்குவல் டு அப்போர்டு டி மைனஸ் டவுன்வர்டு எம்ஜி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வந்து 0 இன்ட்டு 0. அப்போ இது 0 ஆயிடும். அப்போ டி ஈக்குவல் டு என்ன ஆயிடுது, மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் போட்டுச்சுன்னா ப்ளஸ் எம்ஜி. ஓகே. அப்போ டி எவ்வளோ வரும், எம்ஜி எவ்வளோன்னு பார்த்தோம், எம்ஜி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் 400 இல்லையா. இப்போ 400 நியூட்டன். அப்போ டி வந்து 400 நியூட்டன் தான் இந்த கேஸில். நமக்கு 600 நியூட்டன் வரலையும் தாங்கும். அப்போ இதில் பிரேக் ஆகாது, நாட் பிரேக். ஓகே. தேர்ட் கேஸ்லேயும் நாட் பிரேக், இட் வில் நாட் பிரேக். கயிறு வந்து அறுபடாது அப்படின்னு தெரியும். அடுத்து 4வது கேஸ் பாருங்கள். ஈர்ப்பு விசையில் தடையின்றி கீழே விழுதல். இப்போ கீழே விழுது, அதாவது இட் ஃபால்ஸ் டவுன் அண்டர் த கிராவிட்டி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என்ன ஆகுது, வெயிட் வந்து டவுன்வர்ட்,
டென்ஷனல் ஃபோர்ஸ் இழுவிசை அப்வர்ட். இப்போ ஆக்சலரேஷன் வந்து என்னது கீழே விழுது வித் ஆக்சலரேஷன் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. A = Gன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம், என்ன வரும்னு பார்ப்போம். இந்த கேஸ்க்கு என்னென்னா T upward minus mg = m × A வந்து என்னது G, அது டவுன்வர்டாக தான் இருக்குது. டவுன்வர்ட்னா என்னது நமக்கு மைனஸ் இல்லையா, டவுன்வர்டுங்கிறது மைனஸ். அப்போ மைனஸ் mg. இப்போ என்ன வரும் பாருங்க, T = அந்த பக்கம் மைனஸ் mg இருக்குது, இந்த மைனஸ் mg அந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் mg ஆகும். அப்போ மைனஸ் mg ப்ளஸ் mg கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ T = என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. இழுவிசை கம்ப்ளீட்டாக 0. அதாவது அந்த குரங்கு வந்து ஈர்ப்பு விசையினால் ஈர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக எப்படி ஒரு கல் வந்து ஃப்ரீயாக மேலே வந்து ட்ராப் பண்ணோம்னா எப்படி ஃப்ரீயாக கீழே விழுது, அது மாதிரி அந்த குரங்கு வந்து அந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமான முடுக்கத்தோட கீழே வந்தது அப்படின்னா, அப்படியே கயிறில் ஃப்ரீயாக சறுக்கிட்டு வந்தது அப்படின்னா கயிறில் இழுவிசையே இருக்காது, 0. அப்போ அறுபடாது, அப்படி தானே. அப்போ நாட் பிரேக். ஓகே, இதுதான். அப்போ எந்த கேஸில் மட்டும் பிரேக் ஆகுது, ஃபஸ்ட்டு கேஸில் மட்டும்தான் பிரேக் ஆகுது, மற்ற கேஸில் பிரேக் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதை நோட் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்ற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி.